வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் நேற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்தது. அதுவும் தென் மாவட்டங்களுக்கு உள்பகுதி ஓரிரு இடங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலும் சிவகாசி, அதாவது விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி தொடங்கி வட மாவட்டங்கள் அங்கங்கே ஒரு சில இடங்களும், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களும் மழை கிடைத்தது. அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலைகளும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில் குறைவாகவே கிடைத்துள்ளது. அதேவேளை நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்தது. அதிகபட்சமாக தமிழகத்தில் நேற்று 4 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர் என்று மில்லிமீட்டர் கணக்கில் மட்டுமே மழை கிடைத்துள்ளது. இன்று தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கலாமே தவிர பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதுவில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதாவது கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு இருக்கும். கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் தூறல் மட்டுமே முன்னேறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வெயில் மட்டுமே அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று முதல் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்புள்ளது. ஒரு இரு இடங்களில் 39 டிகிரி செல்சியஸும் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு. டெல்லி, பஞ்சாப் இணைக்கும் விதமாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் அரபிக்கடலில் எந்த நிகழ்வும் இல்லை என்பதால் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் மாலை இரவு நேரங்களில் காற்றின் வேகம் லேசான காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராக காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நாளை ஜூலை 13ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வு வடமேற்கு வங்கக்கடலில் இறங்கி சற்று நிலை கொண்டு மீண்டும் தரையேறி மேற்கு வங்கம், ஹரியானா, பீகார் வழியாக உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும். மேலும் ஒரு நிகழ்வு ஜூலை 22ஆம் தேதிக்கு பிறகு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அந்த நிகழ்வு வங்கக்கடலில் இறங்கி ஒடிசா, சத்தீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை ஜூலை 16ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடைய மட்டும் எதிர்பார்க்கப்படுது. அதுவரை மேற்கு வங்கம், ஹரியானா, பீகார் இந்த இடங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்து காணப்படும். ஜூலை 16ஆம் தேதிக்கு பிறகு வட மாநிலங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இப்போதைக்கு பெரிய மழை இல்லாவிட்டாலும் வரக்கூடிய நாட்களில் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும். ஜூலை 16 விட 17, 18 என்று தமிழகத்தில் வெப்பச்சலன படிப்படியாக அதிகரிக்கும். அதுவரை தமிழகத்தில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஒரு இரு இடங்களில் எங்கேயாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்குமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்பில்லை. கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், மேலும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வெளியில் மதுரை, திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் மதுரைக்கு 38 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வெளியில் வேலூர் மாவட்டத்துக்கும் இன்று வெயில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் சென்னையை பொறுத்தவரை வரும் நாட்கள் இப்போதைக்கு 34 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் 1 டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை கடற்கரையோரங்கள். ஆனால் உள்பகுதி வெயில் 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஏர்போர்ட் சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரை இன்று ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை. நாளை ஜூலை 13ஆம் தேதியும் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வெயில் மட்டுமே சற்று அதிகரிக்கும். நாளை பெரும்பாலான இடங்களில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதாவது கடலோர மாவட்டங்கள் உள்பகுதி, தென் மாவட்டங்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்பகுதி இடைப்பட்ட மாவட்டங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். 39 டிகிரி செல்சியஸாக. மழை எதுவும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஜூலை
13ஆம் தேதி. ஜூலை 14, 15 தேதிகளும் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். 40 டிகிரி செல்சியஸாக வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வேலூர் மாவட்டத்திலும் அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூலை 14, 15 தேதியில் தமிழகத்தில் மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 16ஆம் தேதி வெயில் சற்று 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. அதாவது 40 டிகிரி என்பது 39ஆகவும் 38 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகும் இடத்தில் 37 டிகிரி செல்சியஸாகவும் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. 1 டிகிரி செல்சியஸாக ஜூலை 16ஆம் தேதி. அதேவேளை ஜூலை 16ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜூலை 13ஆம் தேதி வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று உள்ளே நகர்ந்துவிடும். மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. இரு நிகழ்வும் ஒன்றிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து நிலப்பரப்பில், அதாவது வங்காளதேசத்தில் தீவிரமடைந்து மேற்கு வங்கத்தில் தீவிரமடைந்து இந்த நிகழ்வு ஹரியானா வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 17ஆம் தேதி முதல் மீண்டும் தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடையும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலமழை அங்கங்கே தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலமையாக தென் மாவட்டங்கள், உள்பகுதி, மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக மாவட்டங்களுக்கு என்று காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 17ஆம் தேதி. ஜூலை 18, 19, 20 என்று அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமழை காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும். கணவாய் பகுதிகளுக்கு சாரமழை மீண்டும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு ஜூலை 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கணவாய் பகுதிகளுக்கு பெரிய மழை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை பதிலுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனை படிப்படியாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதே வேளையில் வெயில் இப்போதைக்கு சற்று அதிகரித்திருந்தாலும் ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கமும் குறைய வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று குறைந்தே காணப்படும். அதாவது குமரிக்கடல், கிழக்கு பகுதி, மன்னார் வளைகுடா, வங்கக்கடலில் மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டராக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கணவாய் பகுதிகளில் மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்கும். பெரிய அளவில் காற்று ஒரு தீவிர காற்றாக இருக்க வாய்ப்பில்லை. அதாவது இப்போதைக்கு நேற்று பசிபிக் பெருங்கடல் மேற்கு பகுதி ஒரு வலுவான புயல் நிலை கொண்டுள்ளது. இப்போது அந்த புயல் சீனாவில் கரையை கடந்து செயலிழந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த புயல் படிப்படியாக செயலிழந்துடும் என்பதால் காற்றின் வேகம் வரும் நாட்கள் குறைந்தே காணப்படும். மேலும் ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, அரபிக்கடல், அதேவேளையில் குமரிக்கடல் என்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் நிலப்பரப்பிலும் அடுத்தடுத்த நிகழ்வு நிலை கொண்டிருக்கும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதுவரை காற்றின் வேகம் பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது அரபிக்கடல் வடக்கு பகுதி, அதேவேளையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா உள்பகுதி, மேலும் வங்கக்கடலில் ஆழ்கடலில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும். ஜூலை 15ஆம் தேதி வரை குமரிக்கடலில் கடல் அலை சீற்றமாக இருந்தாலும் ஜூலை 16ஆம் தேதி முதல் கடல் அலை சற்று மீனவர்களுக்கு சாதகமாக அமையும். அதேவேளையில் மன்னார் வளைகுடாவில் ஜூலை 16ஆம் தேதி வரை ஆழ்கடலில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும். 16ஆம் தேதிக்கு பிறகு கடல் அலை சற்று சீற்றம் குறையும். ஆனால் வங்கக்கடலை பொறுத்தவரை ஆழ்கடலில் பெரும்பாலும் ஒடிசா, மேலும் மேற்கு வங்கம் இந்த கடல் ஓரங்களெல்லாம் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும். இந்த நிலப்பரப்பை ஒட்டியுள்ள இடங்களெல்லாம். அதேவேளை ஆழ்கடலிலும் வங்கக்கடலில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் கடல் அலை மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் சற்று கடல் அலை சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.